ஹாய் ஹால் ஆங்கில வார்த்தைகளை தமிழ் வாக்கியத்துக்கு ஏற்ப அரேஞ்ச் பண்ணுங்க. இங்கே காத்திரு இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஹியர் வைட்ன்றது வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்ன்றது வரும், செகண்டு ஹியர்ன்றது வரும். வைட் ஹியர். அவள் கதவை திறந்தாள் இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஓப்பன்டு இருக்கு, ஷீ இருக்கு, த டோர் இருக்கு. இதில் வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷீன்றது வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்டுன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த டோர்ன்றது வரும். ஷீ ஓப்பன்டு த டோர். என் பேனாவை எடுத்தவர் யார்? இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா டுக் இருக்கு, மை பென் இருக்கு, ஹூன்றது இருக்கு. இது ஒரு கேள்வி வாக்கியம், அதனால உங்களுக்கு இந்த கேள்வி வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹூன்றது வரும், அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுக்குன்றது வரும், மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை பென்ன்றது வரும். ஹூ டுக் மை பென். நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆர் லேர்னிங் இருக்கு, யூ இருக்கு, இங்கிலீஷ்ன்றது இருக்கு. இதில் வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? நீங்கள். ஸோ யூன்றது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் லேர்னிங்கிறது வரும், மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ன்றது வரும். யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். இது உங்கள் பைக்கா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பைக் இருக்கு, திஸ் யுவர் இருக்கு, இஸ்ன்றது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர் நோ கொஷின். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேர்புன்றது தான் வரும். ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு இஸ்ன்றது வரும், செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் யுவர்ன்றது வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குன்றது வரும். இஸ் திஸ் யுவர் பைக்? படகு எவ்வளவு நீளம்? இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா த போட் இருக்கு, இஸ் இருக்கு, ஹவு லாங்ன்றது இருக்கு. இது ஒரு கேள்வி வாக்கியம், அதனால கேள்வி வார்த்தை தான் முதல்ல வாக்கியத்துக்கு முதல்ல வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு லாங்ன்றது வரும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ன்றது வரும், மூணாவது பார்த்தீங்கன்னா த போட்டுன்றது உங்களுக்கு வரும். ஹவு லாங் இஸ் த போட்? தொழிற்சாலை ஜாடிகளை உருவாக்குகிறது இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கு, த ஃபேக்ட்ரி இருக்கு, ஜாஸ்ன்றது இருக்கு. இந்த வாக்கியத்தில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? தொழிற்சாலை. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு த ஃபேக்ட்ரின்றது வரும், ரெண்டாவது மேக்ஸ்ன்றது வரும், மூணாவது பார்த்தீங்கன்னா ஜாஸ்ன்றது வரும். த ஃபேக்ட்ரி மேக்ஸ் ஜாஸ். அவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார் இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இஸ் இருக்கு, லேர்னிங் இருக்கு, ஹீன்றது இருக்கு. இந்த வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவர். ஸோ ஹீ தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வரும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங்ன்றது வரும். ஹீ இஸ் லேர்னிங். முதலில் முடித்தவர் யார்? இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு, ஹூ இருக்கு, ஃபினிஷ்டுன்றது இருக்கு. இது ஒரு கேள்வி வாக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி வார்த்தை தான் வரும், ஹூன்றது ஃபர்ஸ்ட் வரும், இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டுன்றது வரும், மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ன்றது வரும். ஹூ ஃபினிஷ் ஃபர்ஸ்ட்? சுவர் மிகவும் தாழ்வாக உள்ளது இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இஸ் இருக்கு, டு லோன்றது இருக்கு, த வால்ன்றது இருக்கு. இந்த வாக்கியத்தில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? சுவர். த வால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ன்றது வரும், மூணாவது பார்த்தீங்கன்னா டு லோன்றது வரும். த வால் இஸ் டு லோ. இவை கச்சிதமாக பொருந்துகின்றன இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஃபிட் இருக்கு, தீஸ் இருக்கு, பர்ஃபெக்ட்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவை, அதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா தீஸ்ன்றது தான் வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்ன்றது வரும், மூணாவது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லின்றது வரும். தீஸ் ஃபிட் பர்ஃபெக்ட்லி. வெளியே மழை பெய்து கொண்டு இருக்கிறது இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இஸ் ரைனிங் இருக்கு, இட் இருக்கு, அவுட் சைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்டுன்றது வரும், இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இஸ் ரைனிங்ன்றது வரும், மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடுன்றது வரும். இட் இஸ் ரைனிங் அவுட் சைடு. பூனை உறங்கி கொண்டு இருக்கிறது இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இஸ் இருக்கு, ஸ்லீப்பிங் இருக்கு, த கேட்ன்றது இருக்கு. இந்த வாக்கியத்தில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? பூனையை பற்றி பேசுகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த கேட்ன்றது வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ன்றது வரும், மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங்ன்றது வரும். த கேட் இஸ் ஸ்லீப்பிங். அது எவ்வளவு கனமானது இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா
இஸ் இருக்கு, ஹவ் ஹெவின்றது இருக்கு, இட்டுன்றது இருக்கு. இது ஒரு கேள்வி வாக்கியம். அப்போ கேள்வி வர்றது தான் முதல்ல வரணும். அப்போ வந்து ஹவ் ஹெவின்றது ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா இட்டுன்றது வரும். ஹவ் ஹெவி இஸ் இட். காத்தாடி பறந்து கொண்டு இருந்தது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வாஸ் இருக்கு, த கைட் இருக்கு, ஃப்ளைங்ன்றது இருக்கு. இந்த வாக்கியத்தில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? காத்தாடி பற்றி பேசுகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த கைட்ன்றது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளைங்ன்றது வரும். த கைட் வாஸ் ஃப்ளையிங். எப்படி சமைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஹவ் இருக்கு, டு யூ நோ இருக்கு, டு குக்ன்றது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆர் நோ கொஷின். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? டூ யூ நோன்றது வரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஹவ்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா டு குக்ன்றது வரும். டூ யூ நோ ஹவ் டு குக்? படம் வேற்று கிரகவாசிகளை பற்றியது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இஸ் இருக்கு, அபவுட் ஏலியன்ஸ் இருக்கு, த மூவி இருக்கு. இதில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? படத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு த மூவி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ன்றது வரும். அது மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் ஏலியன்ஸ்ன்றது வரும். The movie is about aliens. நாம் அங்கு செல்ல வேண்டும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தேர் இருக்கு, வி இருக்கு, ஷுட் கோன்றது இருக்கு. சரி, இதில் வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? நாம். ஸோ அதுக்குரிய ஆங்கில வார்த்தை வி. அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஷுட் கோன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா தேர்ன்றது வரும். வி ஷுட் கோ தேர். அங்கு வசதியாக இருக்கிறது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பாருங்க. கம்ஃபர்டபுள் இருக்கு, தேர் இருக்கு, இட் ஈஸ்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் ஈஸ்ன்றது வரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா தேர்ன்றது வரும். இட் இஸ் கம்ஃபர்டபுள் தேர். அவன் இருட்டை கண்டு பயப்படுறான். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பாருங்க. த டார்க் இருக்கு, ஹீ இருக்கு, இஸ் அஃப்ரைட் ஆஃப்ன்றது இருக்கு. இதில் வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். அதுக்குரிய வார்த்தை ஹீ. அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ் அஃப்ரைட் ஆஃப்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா த டார்க்ன்றது வரும். ஹி இஸ் அஃப்ரைட் ஆஃப் த டார்க். அவர்கள் இரவு உணவிற்கு அழைக்கப்பட்டார்களா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். தே இன்வைட்டட் இருக்கு, டு டின்னர் இருக்கு, ஆர்ன்றது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொஷின். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேர்ப் தான் வரணும். அப்போ என்ன வரணும்? ஆர்ன்றது ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா தே இன்வைட்டட்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா டு டின்னர்ன்றது வரும். ஆர் தே இன்வைட்டட் டு டின்னர்? நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நான் காரில் செல்வேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பாருங்க. டு சேவ் டைம், ஐ வில் கோ பை கார். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பை கார்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா டு சேவ் டைம்ன்றது வரும். ஐ வில் கோ பை கார் டு சேவ் டைம். நீங்கள் நெடுநேரமாக காத்து கொண்டு இருக்கிறீர்களா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஹாவ் யூ லாங் பீன் வெயிட்டிங்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஆர் நோ கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வரணும்? வேர்ப் தான் வரும். அப்போ வந்து ஹாவ் யூன்றது ஃபர்ஸ்ட் வரும். பீன் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வரும். லாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவதாக வரும். ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் லாங்? பட்டியலில் உங்கள் பெயர் மூன்றாவது இடத்தில் உள்ளது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். இஸ் தேர்ட் யுவர் நேம் ஆன் த லிஸ்ட். இதில் வந்து எதை பற்றி பேசுகிறோம்? உங்கள் பெயர். ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ் தேர்டுன்றது வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆன் த லிஸ்ட்ன்றது வரும். யுவர் நேம் இஸ் தேர்ட் ஆன் த லிஸ்ட். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். த சைல்டு இருக்கு, ஹாப்பிலி இருக்கு, கிளாப்டுன்றது இருக்கு. இதில் வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? குழந்தைகளை பற்றி பேசுகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். த சில்ட்ரன். செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாப்டுன்றது வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஹாப்பிலி அப்படின்றது வரும். த சில்ட்ரன் கிளாப்டு ஹாப்பிலி. அவள் எங்களுக்காக இரவு உணவு சமைக்கிறாள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஷீ டின்னர் ஃபார் அஸ் குக்ஸ். ஸோ இதில் வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். அதுக்குரிய ஆங்கில வார்த்தை ஷீ. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா குக்ஸ்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா டின்னர் ஃபார் அஸ்ன்றது வரும். ஷீ குக்ஸ் டின்னர் ஃபார் அஸ். நாங்கள் அடிக்கடி நூலகத்திற்கு செல்கிறோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கோ டு இருக்கு, வி ஆஃபன் இருக்கு, த லைப்ரரின்றது இருக்கு. இதில் வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? நாங்கள்
அதுக்கான ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா வி. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வி ஆஃபன்றது வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கோ டுன்றது வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த லைப்ரரின்றது வரும். வி ஆஃபன் கோ டு த லைப்ரரி. பூனைக்கு உணவளிக்க முடியுமா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபீடு த கேட்டு கேன் யூ. இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வேர்ப் தான் வரும். இப்போ கேன் யூ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வரும். ஃபீடுன்றது செகண்ட் வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த கேட்டுன்றது வரும். கேன் யூ ஃபீட் த கேட்? வீட்டில் தோட்டம் இருக்கிறது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஹேஸ் இருக்கு, த ஹவுஸ் இருக்கு, எ கார்டன் இருக்கு. இதில் வந்து எதை பற்றி பேசுகிறோம்? வீட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த ஹவுஸ் தான் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ன்றது வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா த கார்டன்றது மூன்றாவதாக வரும். த ஹவுஸ் ஆஸ் எ கார்டன். நான் நேற்று அவளிடம் பேசினேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸ்போக் டு ஹர் எஸ்டர்டே ஐ. இதில் வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். நானுக்கு வந்து உங்களுக்கு ஐன்றது வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போக் டுன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர் எஸ்டர்டேன்றது வரும். ஐ ஸ்போக் டு ஹர் எஸ்டர்டே. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இங்கு வருகிறோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். வி எவ்ரி மந்த் கம் ஹியர். இதில் வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்னா நாங்கள். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும். வின்றது ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கம் ஹியர்ன்றது வரும். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்ன்றது வரும். வி கம் ஹியர் எவ்ரி மந்த். நான் பல பரிசுகளை பிரித்தேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஐ இருக்கு, மெனி ப்ரெசன்ட்ஸ் இருக்கு, அன்ராப்டுன்றது இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்குரிய ஆங்கில வார்த்தை ஐ தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அன்ராப்டுன்றது வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மெனி ப்ரெசன்ட்ஸ்ன்றது வரும். ஐ அன்ராப்ட் மெனி ப்ரெசன்ட்ஸ். அவர்களை வாரந்தோறும் நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எவ்ரி வீக் வி சி தெம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? நாங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சி தெம் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி வீக்ன்றது வரும். வி சி தெம் எவ்ரி வீக். அவர் என்னை விட உயரமானவர். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஹீஸ் டாலர் ஹீ தேன் மீ. இதில் வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? அவர். அதுக்கான ஆங்கில வார்த்தை ஹீ தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹீஸ் டாலர்ன்றது வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தேன் மீன்றது வரும். ஹீ இஸ் டாலர் தேன் மீ. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். an ஆப்பிள் ஐம் ஈட்டிங் ஐ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்குரிய ஐ தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஈட்டிங்ன்றது வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா an ஆப்பிள்ன்றது வரும். ஐ ஆம் ஈட்டிங் an ஆப்பிள். எனக்கு பிடித்த நிறம் பச்சை. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மை ஃபேவரட் இஸ் கிரீன் கலர். இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட்ன்றது வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ன்றது வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இஸ் கிரீன்ன்றது வரும். மை ஃபேவரட் கலர் இஸ் கிரீன். நாங்கள் வெளியே செல்ல தயாராக இருந்தோம். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டு கோ அவுட் வேர் ரெடி வி. இந்த வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறோம்? நாங்கள். ஸோ அதுக்குரிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வி. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வின்றது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் ரெடின்றது வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டு கோ அவுட்ன்றது வரும். வி வேர் ரெடி டு கோ அவுட். உங்கள் கால்களை விரிப்பில் துடைக்கவும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வைப் இருக்கு, அந்த மேட் இருக்கு, யுவர் ஃபீட்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ன்றது வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபீட்ன்றது வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ன்றது வரும். வைப் யுவர் ஃபீட் ஆன் த மேட். மலை சரிவுகளை பார்த்தீங்கன்னா பனி வந்து மூடிக்கொண்டது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கவர்டு ஸ்னோ த ஹில் சைடு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோன்றது வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கவர்டுன்றது வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா த ஹில் சைட்ஸ்ன்றது வரும். ஸ்னோ கவர்டு த ஹில் சைட்ஸ். நீங்கள் என்னை விட அதிகமாக சாப்பிட்டீர்கள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மோர் தேன் மீ யூ ஏட் மச். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யாரை பற்றி பேசுகிறோம்? நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ தான் உங்களுக்கு வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏட் மச்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் மீன்றது வரும். யூ ஏட் மச் மோர் தேன் மீ.
என்னால் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். காண்ட் வாக் ஐ தட் ஃபார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐன்றதா வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா காண்ட் வாக்ன்றது வரும். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா தட் ஃபார்ன்றது வரும். ஐ காண்ட் வாக் தட் ஃபார். இன்று வங்கி திறந்து இருக்கும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இஸ் இருக்கு, ஓப்பன் இருக்கு, டுடே இருக்கு, த பேங்க்ன்றது இருக்கு. இதுல வந்து எதை பத்தி பேசுறோம்? பேங்கை பத்தி பேசுறோம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு த பேங்க்ன்றது வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இஸ்ன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டுடேன்றது வரும். த பேங்க் இஸ் ஓப்பன் டுடே. அதை திறக்க மூடியை திருப்பவும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? த லிட் ட்விஸ்ட் டு ஓப்பன் இட். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனோ அட்வைஸோ இல்லை கட்டளையோ இடும்பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடணும்? வர்ப் தான் வந்து ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் அதான் வரும். த லிட் வந்து செகண்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டு ஓப்பன் இட்ன்றது வரும். ட்விஸ்ட் த லிட் டு ஓப்பன் இட். அது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இருமுறை சுத்தம் செய்யப்படுகிறது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இஸ் கிளீன்ட் ட்வைஸ் எ வீக் இட். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்ன்றது வரும். செகண்ட் இஸ் கிளீன்டுன்றது வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் எ வீக் என்றது வரும். இட் இஸ் கிளீன் ட்வைஸ் எ வீக். இதன் நீளம் சுமார் 1 மீட்டர். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இன் லென்த் இட் இஸ் அபவுட் எ மீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் அப்படின்றது வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எ மீட்டர்ன்றது வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இன் லென்த் என்றது வரும். இட் இஸ் அபவுட் எ மீட்டர் இன் லென்த். அதை அளவிட முடியுமா? இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மெஷர் இட் கேன் யூ. இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேர்ப் தான் வரும். கேன் யூன்றது ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டுன்றது வரும். கேன் யூ மெஷர் இட்? அவளுக்கு சொந்தமாக கார் உள்ளது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓன் கார் ஷி ஆஸ் ஹர். ஸோ இதில் வந்து யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். ஸோ உங்களுக்கு ஷி ஆஸ்ன்றது முதல்ல வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ன்றது வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஓன் கார்ன்றது வரும். ஷி ஆஸ் ஹர் ஓன் கார். மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.